இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறேன் அவங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த பதிவுல ஆடி அமாவாசை 2024 இந்த பதிவை பத்தி தான் நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். ஆடி அமாவாசை பத்தி நான் ரெண்டு வகையா உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணு, கர்நாடகாவில நாம இதை எப்படி வழிபடுறோம், கூடவே தமிழ்நாட்டுல இந்த வழிபாடுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இதை ரெண்டுத்தையுமே நீங்க மர்ஜ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இரட்டிப்பு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆடி அமாவாசை இந்த வருடம் 4/8/2024 தான் வருது. ஞாயிற்றுக்கிழமை வருது. ரொம்பவே விசேஷம். அமாவாசை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. ரெண்டுமே விசேஷம் தான். அமாவாசை அப்படின்னு சொல்றதே ரொம்ப விசேஷம் தான். அதுலயும் இந்த அமாவாசை 48 வருடத்துக்கு பிறகுதான் வருது. ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமாவாசையில நீங்க உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட 48 தலைமுறை சாபங்களும் நீங்கும். இப்பெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றது சில பேருக்கு மறந்துதான் போகுது அப்படின்னு சொல்லலாம். முன்ன எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா டெய்லியும் தர்ப்பணம் கொடுப்பாங்களாமா. அதுக்கப்புறம் தினமும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாசத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணாங்களாமா. இப்போ என்ன இருக்கு அப்படின்னா ஒரு 3 அமாவாசையை தேர்ந்தெடுத்து அப்படியே நாம கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. மகாலய அமாவாசை, தை அமாவாசை, கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசை. அதுலயும் எத்தனை பேர் இந்த 3 அமாவாசைக்கு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இது நீங்க கடமையா தான் ஒத்துக்கணும். அவங்க நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் உங்களோட முன்னோர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை. அவங்க இருக்கும்போதே அவங்கள நல்லா பாத்துக்கணும். அவங்க இறந்ததுக்கு அப்புறம், நம்மளை விட்டு மறைந்ததுக்கு அப்புறமும் இதை நாம கடமையா நினைச்சு கண்டிப்பா தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கு நாம தர்ப்பணம் கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியா வச்சிருந்தா மட்டும்தான் நமக்கு முன்னாடி எந்த வீட்டுல நீங்க கேட்டிருப்பீங்க, எப்ப பார்த்தாலும் எந்த நல்ல காரியமும் நடக்கல, திருமணம் தடை இருக்கு, எங்க போய் கேட்டாலும் பித்ருதோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா முக்கியமா இந்த தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றத மறந்துருப்பாங்க. இல்ல எப்பயாச்சும் தான் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ராப்பரா செஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றது நமக்கு முன்னாடி வரக்கூடிய பிரச்சனையில இருந்து நம்மளோட முன்னோர்கள் நம்மளை காக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால அவங்கள ரொம்ப மகிழ்ச்சியா வைக்கிறதுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம் முன்னோர்களை தான் நாம குலதெய்வமா கொண்டாடுறோம். அவங்க எந்த கோயிலுக்கு போனாங்களோ அந்த கோயில் தான் நம்மளோட குலதெய்வம் அப்படின்னு நாங்க ஒத்துக்கிறோம் இல்லையா. அவங்களோட ஆசையும் நமக்கு சேர்ந்து இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம நாம நல்லா. அமாவாசையோட நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி சாயங்காலம் 4:56 இருந்து 4ஆம் தேதி மாலை 5:32 வரைக்கும் நமக்கு ஆடி அமாவாசை இருக்கும். சூரிய உதயத்துக்கு பிறகு அமாவாசை தான் நம்ம கணக்குல எடுத்துப்போம். அதனால 4ஆம் தேதி தான் நம்ம அமாவாசை அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிறோம். தர்ப்பணம் காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 6 மணிலிருந்து 11:55 நாம தர்ப்பணத்தை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுல இலை போட்டு படைக்கிற பழக்கம் இருக்கும் இல்லையா. அவங்க எப்ப பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 மணிக்குள்ள பண்ணிடுங்க. இல்லைன்னா 1:35 மேல உங்களோட படையலை நீங்க போட்டுக்கலாம். நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது சூரிய பகவான் நல்லா உச்சியில இருக்கும்போது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த தர்ப்பணத்தை நம்மளோட முன்னோர்கிட்ட சேர்த்துருவாங்க அப்படின்ற ஒரு வழக்கம் இருக்கு. அதனால்தான் 12 மணிக்குள்ள கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா சூரியன் நல்லா உச்சியில இருப்பாங்க. ஸோ காலையில 6 மணிலிருந்து 12 மணிக்குள்ள நீங்க தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமா இருக்கும். உங்களோட பித்ருதோஷங்கள் கண்டிப்பா நீங்கும். இந்த நாளை மட்டும் எந்த காலத்துக்கும் தவற விடாதீங்க. ஒருவேளை உங்களோட பித்ருதோஷம் நீங்கல அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை நாம சந்திக்க வேண்டியதா இருக்கும். இந்த ஆடி அமாவாசை நம்ம வீட்டுல எப்படி வழிபடலாம் அப்படின்னு பாத்துக்கலாம். வீடை எப்பயும் போல நல்லா சுத்தம் படுத்துடுங்க. ஆனா வெளியே கோலம் மட்டும் போட்டுறாதீங்க. கோலம் போட்டா முன்னோர்கள் வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால வெளியே நீங்க கோலம் போட வேணாம். ஆனா வீட்டுல தீபம் எல்லாம் ஏத்தலாம். சாமி அறை வேற, படையல் வைக்கிற இடம் கண்டிப்பா வேற வேறையா இருக்கணும். சாமி அறையில நீங்க படையல் போட வேணாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படையல் நாம யார் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளைங்க. நம்மளால தர்ப்பணம் தான் கொடுக்க முடியாத தவிர நம்ம அப்பா அம்மாவுக்கோ அத்தை மாமாவுக்கோ யாருக்கு நாம தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு உங்க மனசுல இருக்கும் அவங்கள நினைச்சிட்டு நீங்க வீட்டுல படையல் போட்டு அவங்களுக்காக சமைச்சு அதை நீங்க யாருக்காவது தானம் கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு 2 பேருக்கு அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னா அவங்க ரூபத்துல உங்களோட முன்னோர்கள் அந்த தானத்தை எடுத்துக்குவாங்க. உங்களோட தோஷமும் நீங்க, உங்களோட மனசு ரொம்ப நிறைவா இருக்கும். நிறைய பெண் பிள்ளைங்களுக்கு இது ஒரு ரொம்ப வருத்தமாவே இருக்கு. என்னன்னா நம்மளால தர்ப்பணம் செய்ய முடியாது, நம்ம அப்பா அம்மாவுக்கும் நம்ம கையில எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க கண்டிப்பா வீட்லயே நீங்க படையல் போட்டுக்கலாம். கண்டிப்பா உங்களோட முன்னோர்கள் அதை ஏத்துக்குவாங்க. கூடவே பாத்தீங்கன்னா உங்களால கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா கோயில போயிட்டு யாருக்காவது அன்னதானம் செய்யலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா வீட்டுல சில பேருக்கு அந்த மாதிரிலாம் செய்ய விடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நீங்க கோயிலுக்கு போயிட்டு யாருக்காவது
அன்னதானத்தை தாராளமா செஞ்சுக்கலாம். சில ரூல்ஸ் வந்து ரூல்ஸ் தான், நம்ம அதை அப்படியே பின்பற்ற வேண்டியதான். அதுல வந்து இந்த மாற்றம் அந்த மாற்றம் எல்லாம் மாற்ற முடியாது. இருக்கிறத வந்து அப்படியே கண்டினியூ பண்றது ரொம்ப நல்லது. இன்னும் தர்ப்பணம் விடுறதுல சில டவுட்கள் இருக்கும். என்ன அப்படின்னா, வீட்டுல கணவர் இறந்திருப்பாங்க, அவங்களோட மனைவி இருப்பாங்க, அதுக்கப்புறம் பிள்ளை தர்ப்பணம் கொடுக்கும்போது அம்மா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவர் இல்லாத பெண்கள் வந்து தாராளமா தர்ப்பணத்தை கொடுக்கலாம். அதே மாதிரி கணவர் இருக்கிறவங்க எந்த காரணத்து கொண்டும் தர்ப்பணத்தை கொடுக்க கூடாது. அதை வந்து நீங்க தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றது கண்டிப்பா ஒரு கடமை. அந்த கடமையை யாருமே தவற விடாதீங்க. ஆப்ஷன் இருக்கிறவங்களுக்கு தாராளமா மன நிறைவோட நீங்க தர்ப்பணத்தை கொடுக்கும்போது அவங்களும் வந்து அதை ஏத்துக்கிட்டு உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்துக்கிட்டே வரும். பித்ருதோஷம் நீங்கிறது அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. தர்ப்பணத்தை கொடுக்கறதுக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்து வளங்க. ஏன்னா இப்ப எல்லாம் ஜெனரேஷன் மாற மாற நம்மளோட ட்ரெடிஷன் எல்லாமே மாறிக்கிட்டே வருது. ஆனா சாஸ்திரபத்தமா இதை எல்லாமே செய்யறது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது, வீட்டுக்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது. அதனால தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றத உங்க மனசுல ஒரு கடமையா பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே அதை சொல்லுங்க. இப்போ நம்ம கர்நாடகாவில் ஆடி அமாவாசை எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். கர்நாடகாவில் ஆடி அமாவாசை வேற லெவல்ல இருக்கும். தர்ப்பணம் கொடுக்கறத தாண்டி இங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இதை வந்து பீமன அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. பீமன அமாவாசை அப்படின்னா ஜோதிர் பீமேஸ்வர அமாவாசை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த நாள்ல பாத்தீங்கன்னா சிவா பார்வதியை வந்து வணங்கிட்டு அன்னைக்கு சாயங்காலம் பாத்தீங்கன்னா அவங்களோட கணவர் காலை வந்து நல்லா சுத்தப்படுத்தி கழுவி கணவரையும் கடவுளா பாவித்து பூஜை செய்யற ஒரு நல்ல சிறப்பான நாள் தான் இந்த ஆடி அமாவாசை கர்நாடகாவில் கொண்டாடப்படும். தமிழ்நாட்டிலும் இப்படிதான் இருக்கா அப்படின்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இது நாம எப்படி கொண்டாடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையிலேயே வந்து ஜோதிர் பீமேஸ்வரா அப்படின்னா பார்வதிக்கும் சிவனுக்கு நல்ல பூஜை எல்லாம் செஞ்சுட்டு பில்வ பத்திரால அர்ச்சனை எல்லாம் செஞ்சுட்டு அன்னைக்கு வந்து காலையில கையில கங்கணம் கட்டிப்போம். அதை வந்து சாயங்காலம் மறுபடியும் கணவரை உட்கார வச்சுட்டு அவங்க காலை எல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி பூஜை பண்ணி சந்தனம் குங்குமம் பொட்டு எல்லாமே வச்சு பூக்களை வச்சு அவங்களுக்கும் தூப தீப ஆராதி எல்லாம் காட்டிட்டு மறுபடியும் அவங்க கையாலேயே ஒரு கங்கணத்தை கட்டிட்டு அந்த கங்கணத்தை வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரமகாலட்சுமி பண்டிகை வர்ற வரைக்கும் கையில வச்சுக்குவாங்க. அந்த கயிறை வந்து அன்னைக்கு வந்து மாத்திக்குவாங்க. வரமகாலட்சுமி நோன்பு இருக்கு இல்லையா, அன்னைக்கு வந்து கங்கணம் கட்டும் போது இந்த கயிறை வந்து மாத்திக்குவாங்க. இது ரொம்பவே சிறப்பான ஒரு விசேஷமான ஒரு ஸ்பிரிச்சுவல் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரதம் மாதிரியே பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவாங்க. மனைவி வந்து புருஷன் காலில் விழுறது அப்படின்றது இப்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனா இந்த மாதிரி சில ஸ்பிரிச்சுவலான ட்ரெடிஷ்னல் இந்த மாதிரி அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகுது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். கணவரோட ஆயுள் வந்து அதிகரிக்க இந்த பீமன அமாவாசையில ஆடி அமாவாசையில் இந்த ஒரு நிகழ்வு ரொம்ப சந்தோஷமா இங்க நடக்கும். ரொம்பவே அது வந்து என்ன சொல்றது, அவங்களோட ஆயுள் நீடிக்க நாம செய்யற அவங்களையும் ஒரு கடவுளா பாவித்து நாம அவங்களுக்கு பூஜை செய்யும் போதும் பீமன் அமாவாசை நம்ம சிவன் பார்வதி அந்த ஆசையை கொடுத்து அவங்கள வந்து ரொம்ப நல்லா வச்சிருக்கட்டும் அப்படின்னு கேட்டு ஒரு செய்யற விரதம் தான் இந்த பீமன் அமாவாசை. ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பா இங்க நடக்கும். கூடவே தர்ப்பணம் கொடுக்குறவங்க கண்டிப்பா இங்கேயும் தர்ப்பணம் கொடுப்பாங்க. தர்ப்பணம் கொடுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நதிக்கரையில கடல் கரையில போய் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவே சிரேஷ்டமா இருக்கும். அப்படி வாய்ப்பு இல்லாதவங்க அட்லீஸ்ட் வீட்லயாவது நீங்க தர்ப்பணம் கொடுங்க. தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. உங்க வீட்டுல எள் இருக்க கருப்பு எள்ளை எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு தட்டுல 3 தடவை அந்த எள்ளையும் தண்ணியும் சேர்த்து விட்டுட்டு அந்த தண்ணியை நீங்க தர்ப்பணமா கொடுத்துட்டு தண்ணியை ஏதாவது செடி இருந்தா செடிக்கிட்ட ஊத்திக்கலாம், இல்லையா சிங்க்ல ஊத்திக்கோங்க. அவ்வளவுதான். தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை யாருமே மறக்க வேண்டாம், தவற விட வேண்டாம். கண்டிப்பா கொடுங்க. உங்களால முடியுது அப்படின்னா கர்நாடகாவோட ஸ்பிரிச்சுவலும் சேர்த்துவே செய்யுங்க. பீமன் அமாவாசைக்கு உங்களோட கணவர் வணங்கி செஞ்சு அவங்களோட ஆசையை நீங்க பெற்றுக்கோங்க. அவங்களோட சுமங்கலி சௌபாகியம் வந்து அதிகரிக்கும். கணவரோட ஆயுள் வச்சுக்கிறது அப்படின்றது இதுதான் நமக்கு தேவை. முன்னோர்கள் நல்லா ஆயுளும் அதிகரிக்கும். நல்லா இருக்கு. ரொம்ப விசேஷமான ஒரு ஆடி அமாவாசை இந்த வருஷம் நம்மளுக்கு இருப்பாங்க. 48 தலைமுறை எல்லாருக்குமே ரொம்ப விசேஷமான அமாவாசையாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆடி அமாவாசை பண்ணிருக்க போகுது. இந்த பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு யாருமே தவற விட ஏதாவது அன்னதானம் செய்து முன்னோர்களுக்கு கேளுங்க கொடுத்து இந்த சேனலோட இப்பதான் முதல் தடவையா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நானும் பெல் பண்ணி பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவை முழுசா பார்த்ததுக்காக உங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.